ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ராணிப்பேட்டையில் ஒரு மசூதிக்கு தொழுவதற்காக போயிருக்கார் வேலூர் இப்ராஹிம். அவரை உள்ளே ஏற்றாமல் அவரை தடுத்திருக்கிறார்கள் காவல்துறையினர். சொல்லப்பட்ட காரணம் என்ன அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, ஜமாத்திலிருந்து முடிவு பண்ணிட்டாகலாம் வெளியாட்கள் அங்கே தொழ வரக்கூடாது அப்படின்னு. சரி, அவர் கேட்டார் எந்த ஜமாத்துன்னு கேட்டார். அவங்க சார் ஜமாத்துன்னு. அவர் திருப்பி கேட்குறாரு, அது என்ன ஜமாத்து அப்படின்னு. அது இங்கே ஒரு 20 சில்லற ஜமாத்துகளுக்குள்ள கூட்டமைப்பு அப்படின்னு. இப்போ என்ன மேட்ருன்னா, சாருங்கிற வார்த்தையே உங்களுக்கு பிடிக்காத, அப்புறம் ஏன் சார் ஜமாத்து? சரி, இப்போ அப்படின்னு அந்த பேரை வச்சதுக்காகவாது நான் ஒரு கேள்வி கேட்குறேன். ஏண்டா வெளியூருக்கானே இந்த ஜமா இங்கே தொழுவதற்கே வரக்கூடாது அப்படின்னா, வெளிநாட்டுக்காரன் மட்டும் நம்ம ஊரில் ஓட்டர் லிஸ்ட்டில் சேர்றதை தடுக்கக்கூடிய சார் மேலே உனக்கு ஏன் கோபம்? சார் ஜமாத்துங்கக்கூடிய பேரை வச்சு வெளியூர்காரன் வரக்கூடாதுன்னா, சாருங்கக்கூடிய பேரில் வெளிநாட்டுக்காரன் ஓட்டு போடக்கூடாதுன்னு நான் சொல்கிறதுல என்ன தப்பு? பேர் ரெண்டும் ஒன்றாத்தானே இருக்குது, அதில் என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியலை. அடுத்தது, இப்போது அல்லாவுக்கு இப்படியெல்லாம் பிரச்சனை உண்டோ? வெளியூர் ஆள், உள்ளூர் ஆள், இவரை விடப்படாது, அவரை விடப்படாது, இந்த பிரச்சனை எங்களுக்கு இல்லைங்கய்யா. நம்ம கோயிலுக்கு, நம்ம ராமேஸ்வரம் கோயிலுக்கு பாருங்கள், வடக்கு இருந்தெல்லாம் ஆள் வர்றான். எங்கள் கன்னியாகுமரி கோயிலுக்கு எங்கே இருந்தெல்லாமோ ஆள் வர்றான். நம்ம ஆள் இங்கேருந்து கேதாருக்கு போகிறான், பத்திரிக்கு போகிறான், கைலாசத்துக்கு போகிறான். எங்கள் சாமிக்கு எங்கே யாரு கும்பிட்டாலும் பிரச்சனை இல்லை. இப்போ உங்கள் சாமிக்கு தான் இந்த 23 ஊருக்குள்ளே யாரும் வரக்கூடாது, இவ்வளோ ஆளுகளுக்குள்ளே வரக்கூடாதுன்னெல்லாம் இருக்குது. நமக்கு அந்த பிரச்சனை இல்லை. ஆனால் கேட்டாச்சுன்னா, நாங்கள் உலகம் முழுவதும் சகோதரத்துவத்தை கொண்டு வரப்போகிறோம்னு வேற சொல்லிக்கிறாங்க. அது என்னவோ நமக்கு தெரியலை. இப்போ இதை யார் தடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, போலீஸ்காரர்கள் தடுத்திருக்கிறார்கள். அப்போ போலீஸ்காரங்களுக்கு ஒரு ஆள் மசூதிக்கு வருவதை தடுப்பதற்கு உரிமை இருக்கா இல்லையா? இப்போ ஒரு மசூதியில் யார் தொழணும், யார் தொழக்கூடாது அப்படிங்கக்கூடிய முடிவை ஜென்ரலாக மசூதியில் இருக்கிறவங்க தானே சொல்லுவாங்க. அது ஏன் போலீஸ்காரங்க சொல்கிறாங்க? அப்படி போலீஸ்காரங்களை கொண்டு மசூதி சொல்லிச்சுன்னா, போலீஸ்காரங்களை வாட்ச்மேன் வேலைக்கு இப்போ மசூதி நிர்வாகம் அமர்த்தி இருக்கிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கணுமா? இல்லை அப்படின்னா, இப்போ நான் அப்படி அமர்த்தி இருக்கிறது அப்படின்னு சொன்னால், மசூதியிலிருந்து நீங்கள் காவல்துறைக்கு பணம் பே பண்ணியிருக்கணும். உங்கள் பாதுகாப்புக்கு நான் இவ்வளவு ரூபாய் செலவு கொடுத்துருக்கிறேன், அப்படி ஏதாவது ரெக்கார்டு இருக்கா அப்படின்னு சொன்னால், இன்னைக்கு மசூதிகளை அரசியலுக்கு பயன்படுத்துறதுனால இதை வழிபாட்டுத்தலம் என்று சொல்வதற்கு இதற்கு அருகதை இருக்கிறதா அப்படிங்கிற கேள்விக்கு நீங்கள் இப்போ பதில் சொல்லி ஆகணும். அடுத்தது இதில் என்ன கேள்வி அப்படின்னா, போலீஸ்காரங்க நாங்கள் எங்கள் பாதுகாப்புக்காக நாங்கள் அமர்த்தி இருக்கோம்னு சொல்லுவான் துலுக்கன். பல இடங்களில் 1996 திமுக எலெக்ஷனில் லீடு வருதுன்னு தெரிஞ்ச உடனேயே நம்ம பாலக்காட்டிலேருந்து கோயம்புத்தூருக்கு வர்ற ரோடு, நம்ம உக்கடம் பக்கத்தில் இருக்கிற செக் போஸ்டெல்லாம் அடித்து உடைச்சாங்க. எங்கள் பகுதிக்குள்ளேயே போலீஸ்காரன் வரக்கூடாதுன்னு. ஏண்டா, உங்கள் ஏரியாவுக்குள்ளேயே போலீஸ்காரன் வரக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய நீங்கள் இங்கே மட்டும் ஏன் போலீஸ்காரனை போட்டிருக்கீங்க? அப்போ நீங்கள் மசூதி ஜமாத்துங்கக்கூடியது வழிபாட்டு கூடமாக நடத்துகிறீர்களா, இல்லை அப்படின்னு சொன்னால் மதத்தை வைத்து அரசியல் நடத்துவதற்காக கூடுதல் இடமாக இந்த நீங்கள் மசூதிகளை நடத்தி வருகிறீர்களா? இதுக்கு நீங்கள் இன்றைக்கி பதில் சொல்லி ஆகணும். அடுத்தது என்னென்னா, இந்த போலீஸ்காரங்க இவ்வளவு கடமை உணர்வுகளுக்கு ஆள் வந்துடக்கூடாது. இல்லைப்பா, அல்லாஹ் எல்லாருக்கும் ஒன்று தானே, எல்லாவாரும் நம்ம மெக்காவை பார்த்து தானே தொடரோம், நான் இங்கே தொழுதுட்டு போகிறேன்னு ஒரு ஆள் வராரு. அப்போ நீங்கள் அவரை தடுக்கிறீங்க. சொன்னால் இது இந்த உள்ளூர்காரனுக்குள்ளது தான், வெளியூர்காரன் வரக்கூடாது, இது உரிமை மீறல் பிரச்சனைன்ட்டு போலீஸ்காரங்க. இப்போ இதே மாதிரி தானையா உள்ளூர்காரங்க அங்கே மேல்பாதியில் போனால், அப்போ அவன்ட்டு நீ உள்ளூர்காரனாக இருந்தால் கூட வராதேன்னு நீ அன்னைக்கு சொன்னிய வேற ஒரு பிரச்சனையை காரணம் காட்டி, அப்போ போலீஸ்காரங்களுக்கு அங்கே ஒரு நியாயம், இங்கே ஒரு நியாயமா? அப்போ இன்னைக்கு வழிபாட்டு தலங்களை வைத்து மத அரசியல் செய்வதற்கு இன்னைக்கு இந்த அரசு தயங்குவது இல்லை. மத வழிபாட்டு தலங்களை மத அரசியலுக்காக பயன்படுத்துகிறது. இதற்கு உடந்தையாக ஜமாத்துக்களும் செயல்படுகிறது. இப்போ என் கேள்வி என்ன அப்படின்னா, முஸ்லீம்களுக்கு ஒரு நம்பிக்கை, மத்தியானம் அந்த 1:30 மணி நேரத்துக்கு, அந்த 12:30க்கு மேலே, அதாவது மத்தியானத்துக்குள்ள தொழுகை, அந்த அசார் தொழுகைம்பாங்க அவங்க, அந்த நேரத்தில் தொழக்கூடியது அவங்களுக்குள்ள வழக்கம். இப்போ வேலூர் இப்ராஹிமுக்கு தொழக்கூடிய உரிமை என்பது மறுக்கப்பட்டு இருக்கிறதே. அவர் வேற ஒரு அரசியல் கட்சியில் இருக்காருங்கக்கூடிய காரணத்துக்காக
அவருக்கு அது மறுக்கப்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இது நவீன தீண்டாமை தானே. அப்போ ஏன் தீண்டாமையை பூத்திய ஒரு வழக்கு இந்த மசூதி நிர்வாகம் மேலேயும் இந்த தீண்டாமையை செயல்படுத்தின போலீஸ்காரங்க மேலேயும் போடக்கூடாது? இது என்னுடைய கேள்வி. நியாயமான முஸ்லீம்கள் இதை மனசில் வச்சுக்குங்க. ஒரு அரசியல் கட்சியை சார்ந்து இருக்கணும், அப்படி இருந்தால்தான் அவன் முஸ்லீமாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணீங்கன்னா, அப்போ ஒருத்தர் முஸ்லீமாக இருப்பதை முடிவு செய்வது அவன் மத நம்பிக்கையா இல்லைன்னா ஒரு அரசியல் சார்பு நிலைப்பாடா? இதை முஸ்லீம்கள் முடிவு செய்யுங்க. இன்னும் சொல்லப்போனால் உங்களது வழிபாட்டு உரிமையை கூட அரசியல் கட்சிகளிடம் அடகு வைத்திருக்கிறார்கள் உங்கள் ஜமாத்தினர். இந்த விஷயத்தை முஸ்லீம்கள் புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் உரிமையை நீங்கள் இழந்து வருகிறீர்கள் என்பதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும்.